ஜெல்லி ஃபிஷ்ஷோட உடம்பு முழுக்க முழுக்க தண்ணீரால் ஆனது. 95% உடலில் தண்ணீர் தான் இருக்கும். மீதி 5% மட்டும்தான் மற்ற உறுப்புகள்லாம் இருக்கும். இதுக்கு ரத்தமும் கிடையாது, மூளையும் கிடையாது அப்படிங்கிறதும் இன்னொரு ஃபேக்ட். இன்னொரு முக்கியமான ஃபேக்ட் என்ன அப்படின்னா, பூனைகள் பற்றி. பெல்ஜியத்தில் பூனைகளை கூட லெட்டர்ஸ் டெலிவரி பண்ணுறதுக்கு போஸ்ட்மேன் மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. லெட்டரை ஒரு வாட்டர் ப்ரூஃப் பேக்கில் போட்டு அதை அதோட காலரில் டைப் பண்ணிடுவாங்க. அது யாருக்கு டெலிவரி பண்ணுமோ அவங்க வீட்டில் போய் கொடுத்துரும். ஆனால் கரெக்டாக டெலிவரி ஆகலை, நிறைய லெட்டர்ஸ் ரொம்ப ஸ்லோவாகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை அப்படி ட்ராப் பண்ணிட்டாங்க. அடுத்தது என்ன அப்படின்னா, நம்ம அமெரிக்கன் டாலர்ஸ், பக்ஸ் அப்படின்லாம் சொல்லுவோம். இந்த பக்ஸுங்கிற வார்த்தை எப்படி வந்துச்சு அப்படின்னா, முதல்ல மானோட தோலை தான் ஒரு பணமாக பயன்படுத்தினாங்க. ஒரு மானோட தோலோட ஒரு பகுதியோ இல்லை முழு தோலையோ பயன்படுத்துவாங்க. ஸோ அதை தான் நம்ம பக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பணத்திற்கு பதில் அதை பயன்படுத்துறதுனால இப்போ பணத்துக்கு கூட அதே மதிப்பை கொடுத்து அழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது பக்ஸுங்கிற மதிப்பிலேயே அழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு ஃபேக்ட் என்ன அப்படின்னா, இந்த உலகத்திலேயே அதிகமாக பரவி இருக்கிற பாலூட்டி எதுன்னா அது வவ்வால் தான். 1200 வகையான வவ்வால்கள் இருக்குது. 25% இந்த உலகத்தில் இருக்கிற பாலூட்டிகள் வவ்வால்கள் தான். அது மட்டும் இல்லாமல் சின்ன பம்பிள் பீ பேட்லேருந்து ரொம்ப பெரிய ஜாயிண்ட் கோல்டன் கிரவுண்ட் ஃப்ளையிங் பேட் வரையும் நிறைய இருக்குது. அதோட ரெக்கைகள் மட்டுமே 6 அடி நீளத்துக்கு இருக்குமா. அடுத்த ஃபேக்ட் கேட்டால் நம்ம அப்படியே மிரண்டு போயிடுவோம். என்ன அப்படின்னா, நியூயார்க் சிட்டியில் ஒவ்வொரு வருடமும் மனுஷனால் கடிக்கப்படுறவங்களோட எண்ணிக்கை ஈவன் ஷார்க்கால் அந்த உலகம் முழுசும் கடிக்கப்படுறவங்களோட எண்ணிக்கை விட அதிகமாக. ஸோ மனுஷங்க கடினால நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்களாம். இந்த மாதிரி வித்தியாசமான ஃபேக்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காம இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள்.